ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேலி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேலி சேனலில் நம்ம திண்டுக்கல் டு திருச்சி போகிற லைனில் வடமதுரை ஏரியாவுக்கு முன்னாடியே வேல்வார்கோட்டை ஏரியாவில் ஒரு 2 ஏக்கரில் ஒரு சூப்பரான செம்மண் பூமி வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிடையாது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேல்வார்கோட்டை ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 13 to 15 கிலோமீட்டர் கூட வராதுங்க. அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். மொத்தம் வந்து 2 ஏக்கர். இதில் போரோ கேனியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி லேண்டு தான். இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 32 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 2 கிலோமீட்டர் கூட வராதுங்க. அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருக்குங்க. அதாவது கிழக்கும் தெற்கும் கார்னர் சைட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ கூட நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து ஃபென்சிங் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஃபென்சிங் ஒழுங்குக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு வந்து வரும். அங்கேருந்து ஆரம்பித்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனைமரம் முடிகிற எட்ஜு வரைக்கும் நமக்கு வந்து வருங்க. அதாவது இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 400 அடியில் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 அடிக்கு மேலே தான் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜே நமக்கு வந்து கிடைக்குங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜோட ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி இந்த இடத்த நீங்கள் வாங்கிட்டு பின்னும் பிறகு லே அவுட் போடணும் அப்படின்னு நினச்சாலும் கூட தாராளமாக நீங்கள் இங்கே வந்து லே அவுட் வந்து போட முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் நத்தத்தில் இருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வராமல் திருச்சி ரோடை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிங் ரோடு மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நம்மளோட இடத்துக்கு பக்கத்தில் தாங்க நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த இடத்த வாங்கிட்டு ஈஸியாகவே லே அவுட் போட்டு சேல்ஸ் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா தோட்டந்துறவு கூட உருவாக்குனீங்க அப்படின்னாலும் கூட நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியுங்க. ஏன்னா நம்மளோட இடத்துக்கு ரைட்டும் சரி லெஃப்ட்டும் சரி 2 சைடுமே வந்து பெரிய ஒரு ஊரே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக ஒரு 300 அடிக்குள்ளேயே வந்து தண்ணி கிடச்சிடும். ஏன்னா நீங்கள் இப்போ கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு தாங்க. இங்கே நிறைய வந்து தோட்டங்கள் தான் அதிகப்படியாக வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட மண்ணாக இருக்கட்டும் இல்லை வாட்டர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வீடு கட்டி உடனடியாக ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு கூட நீங்கள் வந்து இங்கே வந்து தங்க முடியும். இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வேரை கூப்பிட்டு அளந்து கல் எல்லாமே நமக்கு வந்து ஊண்டிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இடத்த வந்து நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு லீகல் பார்த்த உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து மூவ் ஆக முடியும். அந்த அளவுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோட நமக்கு இந்த இடம் வந்து கிடச்சிருக்குங்க. ஏன்னா நிறைய இடங்களில் பிரச்சனையாக இருக்கிறதே இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்ததாக இந்த இடத்தோட அத்துமால்னு பார்க்கும்போது அங்கே நீங்கள் விஷுவலாக பார்த்துருப்பீங்க அந்த தார் ரோடு எட்ஜு, அதே போல் இந்த ஃபென்சிங்கு. இந்த சைடு பேக் சைடு பார்க்கும்போது அங்கே ஒரு பனைமரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த பனைமரம் தான் நமக்கு வந்து அத்துமால். அங்கே ஒரு கரை தெரியுது பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக, அது வரைக்கும் நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் நமக்கு இடம் வந்து அமைஞ்சிருக்கு. மண்ணும் வந்து நல்ல ஒரு தரமான மண்ணாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும்
எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.